சில நேரங்களில் பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் சிறிய அழுகிய அல்லது பூஞ்சியுள்ள பகுதிகள் உருவாகின்றன. பலர் அந்த கெட்ட பகுதிகளை வெட்டி எடுத்து மீதி பகுதியை சாப்பிடலாமா என்று சந்தேகப்படுகிறார்கள். இதற்கு பதில், அது எந்த வகை காய்கறி அல்லது பழம் என்பதையும் அழுகிய அளவையும் பொறுத்தது. கேரட், ஆப்பிள், பூசணி, உருளைக்கிழங்கு போன்ற கடினமான அல்லது உறுதியான காய்கறிகள் சில நேரங்களில் காப்பாற்றப்படலாம். சிறிய பகுதியே அழுகியதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இன்ச் தூரத்துக்கு சுற்றிலும் வெட்டி எடுத்துவிடலாம். மீதி பகுதி பெரும்பாலும் பாதுகாப்பானதாக இருக்கும், ஏனெனில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வலிமையான, உறுதியான துணியில் விரைவாக பரவாது. ஆனால் தக்காளி, ஸ்ட்ராபெர்ரி, திராட்சை, கீரைகள் போன்ற மென்மையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் வேறு விதம். மென்மையான காய்கறிகளில் அழுகல் கண்ணுக்குப் புலப்படும் பகுதிக்கு மேல் பரவியிருக்கும் வாய்ப்பு அதிகம். தண்ணீர் அதிகமுள்ள திசுக்களில் நுண்ணுயிர்கள் பரவிவிடுகின்றன, இது முழு பழத்தையும் அல்லது காய்கறியையும் ஆபத்தாக மாற்றுகிறது. கண்ணுக்குத் தெரிந்த அழுகிய பகுதியை வெட்டி எடுத்தாலும் பாக்டீரியா அல்லது விஷப்பொருட்கள் இருக்கக்கூடும். பூஞ்சை, மைக்கோடாச்சின்ஸ் எனப்படும் கண்ணுக்குத் தெரியாத விஷங்களை உண்டாக்கலாம். இவை சிறிய அளவில் கூட உடல் நலத்திற்கு ஆபத்தானவை. அலர்ஜி அல்லது நீர் இழந்த நோய் நிலை உள்ளவர்களுக்கு பூஞ்சை கலந்த உணவுகளைத் தவிர்ப்பது மிகவும் முக்கியம். மென்மையான காய்கறிகளுக்கு சிறந்த நடைமுறை சிறிது அழுகியவுடன் முழுவதையும் குப்பையில் போடுவதுதான். உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் அபாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்துகின்றனர். கெட்ட உணவு சாப்பிடுவது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம். சற்று உணவு வீணாவது நலம் உடல் நலத்தை ஆபத்தில் ஆழ்த்த வேண்டாம். பழங்களையும் காய்கறிகளையும் எப்போதும் கவனமாக பரிசோதிக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் அதை முழுவதுமாக தவிர்ப்பதுதான் சிறந்தது.